7th term 3 அணி இலக்கணம் பார்ட் 4 வீடியோ. போன வீடியோ பார்ட் 3யோட தொடர்ச்சி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு கல்வி சிறகுகள் சேனல். இயல் 1ல் அணி இலக்கணம் டாபிக் பார்க்கலாம். அணின்னா என்னது? அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை நம்ம என்ன சொல்கிறோம்? அணின்னு நம்ம சொல்கிறோம். ஓமை அணின்னா என்னது? மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண். இதில் ஒரு பெண்ணை மயிலுக்கும் மீனோட கண்ணுக்கும் ஒப்பிடுறாங்க. இதில் போல போன்ற அப்படின்னு வந்திருக்கு. அந்த போல போன்றன்னு வந்ததுனாலே ஓமையணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மயில் எப்படி தொகையை விரித்து ஆடும். அப்புறம் கயல்விழினா கயல்னா ஒரு வகையான மீன், சரியா? பெண்ணோட கண்ணோட ஒப்பிடுறாங்க. இப்போ இத்தொடர்களை படித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். இத்தொடர்களில் படித்து பார்த்தோம்னா நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுருக்காங்க. இவ்வாறு ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை நம்ம என்ன சொல்லுவோம்? மயில், மீன், இந்த ஓமை அல்லது ஓமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓமையால் விளக்கப்படும் பொருளை என்ன சொல்லுவோம்? ஓமேயம். இது வேறையா? இத்தொடர்களில் வந்துள்ள போல போன்ற அப்படிங்கிறது என்னது? ஓம உருபுகள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது எந்த அதிகாரத்தில் இருக்குது? பொறையுடைமை. அப்போ பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை நம்ம என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்னது? ஓமை. அப்போ நாம் நம்ம இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள். அப்போ ஓமேயம் அப்படின்னு சொல்லுவோம். போல என்பது என்னது? ஓம உருபு. போல என்பது என்னது? ஓம உருபு. என் செல்லு கொஞ்சம் டச்சு ப்ராப்ளமாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. சரி, ஒரு பாடலில் ஓமையும் ஓம உருபு வெளிப்படையாக வந்ததுன்னா அது என்னது? ஓமை அணின்னு நம்ம சொல்லுவோம். போல, பொறைய, அண்ண, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரளை, இதெல்லாம் என்னது? ஓம உருபுகள். நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஒரு நிமிஷம், அதுவாக உள்ளே போய் ஓப்பன் ஆகிடும். எடுத்துக்காட்டு ஓமையணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. இது கல்விங்கிற அதிகாரத்தில் இருக்குது. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும். மணற்கேணியில் நம்ம தோண்டும் அளவிற்கு என்ன செய்யும்? நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும், அதாவது ஒரு மணற்கேணியில் எந்த அளவுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தோன்றமோ அந்த அளவுக்கு நீர் வரும். அது மாதிரி நம்ம படிக்க படிக்க நமக்கு அறிவு நிறைய வரும், சரியா? இயல் 2 அதுவும் அணி இலக்கணம் தான். 7th term 3ல் ஃபுல் இலக்கணமும் நான் எடுத்திருக்கேன் தனியாக. அம்மா உள்ளே போய் ஓப்பன் ஆகும். இப்போ உருவக அணின்னா என்னது? ஒரு பொருளை விளக்குறதுக்கு மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது என்னது? உருவக அணி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓமை அல்லது வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது என்னது? உருவக அணியாகும். இதில் ஓமிக்கப்படும் பொருள் என்ன செய்யும்? முன்னும் ஓமை பின்னுமாக அமையும். உருவக அணின்னா என்னது? ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது என்னது? ஓமை அணின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது என்னது? உருவக அணியாகும். இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னாடியும் ஓமை பின்னாடியும் அமையும். இப்போ தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்வது ஓமை. அப்போ தமிழாகிய தேன் என்ற பொருளை தமிழ் தேன் அப்படின்னு கூறுவது என்னது? ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சுனாலே உருவகம்.
அப்போ வெள்ளம் போன்ற இன்பத்தை என்ன சொல்லுவோம்? இன்ப வெள்ளம் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்ப கடல் அப்படின்னும் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்படி சொல்கிறது என்னது? உருவகம். வையம் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்றோம். பாடலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க? பூமியை அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்காங்க. எனவே இப்பாடல் என்னது? உருவக அணி அமைந்த பாடல். இப்போ ஏகதேச உருவக அணின்னா என்னன்னு பார்க்கலாமா? அறிவு என்னும் விளக்கை கொண்டு என்ன செய்யணும்? அறியாமையை நீக்க வேண்டும். அப்போ இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படலை. இவ்வாறு கூறப்படும் பொருள்களை இரு பொருள்களுள் ஒன்றை மட்டுமே உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது என்னது? ஏகதேச உருவக அணி. அப்போ ஏகதேசம்னா என்னது? ஒரு பகுதி. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை களி. கல்லுன்னு வரக்கூடாது. இது தப்பாக போட்டிருக்கு. அதில் நீங்கள் இதில் களின்னு போட்டுக்கோங்க. விளக்கம். வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை, அதாவது மக்களோட தரத்தை எப்படி மக்களோட செயல்களை வச்சு தான் பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல். ஒரு பொண்ணை எப்படி நம்ம உரைச்சி பார்க்குறோமோ, உரைக்கல்லை வச்சு உரைச்சி பார்க்குறோமோ, அதோட தரத்தை பரிசோதிக்கிறோம்ல, அதே மாதிரி மக்களோட செயல்களை உருவகம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு? மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யலை. ஏனெனில் இக்குறளில் இடம்பெற்றிருப்பது என்னது? ஏகதேச உருவக அணி. இதில் என்ன சொல்ல வராங்க? வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறியவதும் உரைக்கல்லாக உருவம் செய்திருக்காரு. மக்களோட உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யலை. டீப்பாக அதுக்குள்ளே போகலை. எனவே இக்குறளில் இடம்பெற்றிருப்பது என்னது? ஏகதேச உருவக அணின்னு ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்தது மணற்கேணிங்கிறது என்னது? உவமை. அப்போ மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்பது என்னது? உவமையாம். மணற்கேணிங்கிறது உவமை. மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்பது என்னது? உவமேயம். இடையில் அதுபோல்ங்கிற உவமை ஒரு மறைஞ்சு வந்திருக்கு. இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உருவு மறைஞ்சு வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உவமையம் ஒரு தொடரிலும் உவமேயம் ஒரு தொடரிலும் உவம உருவு மறைஞ்சு வந்திருக்கும். அப்படி மறைஞ்சு வர்றதுக்கு பேர் என்னது? எடுத்துக்காட்டு உவமை அணி. இல்பொருள் உவமை அணின்னா என்ன பார்ப்போமா? மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க பாருங்க. சரி, உவமை அழகாக போட்டிருக்காங்கல்ல. மாலை வெயிலில் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? பொன்மழை பொழிஞ்சது மாதிரி இருந்துதான். காளை கொம்பு முளைத்த குதிரை போல. காளை எப்படி குதிரை போல பாய்ஞ்சு வருமா? காளையே கொம்பு முளைச்ச குதிரை போல. குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைச்சி பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வர்ணனை. சரியா? இத்தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல அப்படின்னு இது போலன்னு வந்ததில்ல. போலன்னு வந்துட்டுன்னா அது என்னது? உவமைகள் வந்திருக்கு. அப்போ உலகில் பொன்மழையாக பொழிவதும் இல்லை. கொம்பு முளைச்ச பொன்மழைங்கிறது உலகத்தில் பொழிய போகிறதும் கிடையாது. கொம்பு முளைச்ச குதிரையும் கிடையாது. அப்போ இவ்வாறு உலகத்தில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை இல்பொருள் உவமை அணி. அப்போ இல்லாத ஒன்றை, உலகத்திலே இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவதை தான் நம்ம இல்பொருள் உவமை அணின்னு சொல்கிறோம். சரியா? புரியுதா? அடுத்து இதில் உவமை அணிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மலர் என்ன பாதம். இதில் உவமை என்னது? மலர் போன்ற பாதம் அப்படின்னு வருமா? இதில் உவம உருபு அண்ணன், மலர் அண்ணன்னு வருதா? உவம உருபு. தேன் போன்ற தமிழ். இதில் என்ன வரும்? உவமை என்னது? தேன். உவமேயம் என்னது? தமிழ். உவம உருபு போன்ற. இந்த மாதிரி புலி போல பாய்ந்தான் சோழன்
மயிலொப்ப ஆடினாள் மாதவி. இதுக்கு ஆன்சர் ஓமை என்னது, ஓமயம் என்னது, ஓம உருபு என்னதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த டாபிக் போயிருவோமா? இயல் 3 ஆகு பெயர்னா என்னதுன்னு பார்ப்போமா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. தோட்டத்தில் என்ன மேயுது? வெள்ளை பசு. இந்த தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான பெயர் சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இதில் வெள்ளைங்கிறது என்னது? வெண்மை நிறத்தை குறிக்காம வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளையினாலே வெள்ளை நிறம் நினைக்கக்கூடாது, வெள்ளை கலரில் இருக்கிற சுண்ணாம்பை குறிக்குது. இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது என்னது? இப்போ வெள்ளைங்கிறது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறதுனால இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது என்னது? ஆகு பெயர்னு சொல்கிறான். ஆகு பெயர் பொருள், இடம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொற்கள்ல ஆகு பெயர்கள் வரும். பொருளாகு பெயர்னா என்னது? மல்லிகை சூடினாள். அப்போ மல்லிகை அப்படிங்கிற முழு பொருளின் பெயர் என்னது? அதன் உறுப்பாகிய மலரை குறிக்குது. அப்போ இவ்வாறு ஒரு பொருளோட பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருகிறது. சினைனா என்னது? உறுப்பு. அப்போ மல்லிகை அப்படிங்கிற ஒரு முழு பொருள் இருக்குது. அந்த பொருள் அதோட உறுப்பாகிய மலரை குறிக்குது. இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது என்னது? பொருளாகிய பெயர். இதனை முதலாகு பெயர்னு நம்ம சொல்லுவோம். இடவாகு பெயர் என்னது? சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. அப்போ தமிழ்நாடுங்கிறது இடப்பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிக்கிறதுனால விளையாட்டு அணிக்கு நம்ம ஊருக்கு என்ன சொல்லுவோம்? தமிழ்நாடு. இது இடவாகு பெயர், இடத்தை குறிக்கிறதுனால இடவாகு அந்த இடத்துக்கு ஆகி வருது. சரியா? காலவாகு பெயர்னா என்னது? டிசம்பர் சூடினான். அப்போ தொடரில் டிசம்பர் என்னும் கால பெயர் அத்தொடரில் மலரும் பூவை டிசம்பர் மாதம் மட்டுமே மலரக்கூடிய பூ என்னது? டிசம்பர் பூ. அந்த டிசம்பரில் மலரக்கூடிய பூவை குறிக்கிறதுனால இது காலத்தை குறிக்கு, டிசம்பர் மாதம்னு. தொடரில் டிசம்பர் எனும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர். மெயினாக இது டிசம்பர் மாதம் காலத்தை குறிக்குது. சினையாகு பெயர்னா என்னது? தலைக்கு ஒரு பழம் கொடு. அப்போ தலைனா என்னது? சினை. உறுப்பு சினைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்குடு அப்படின்னு பொருள். தலைக்கு ஒரு பழங்குடுன்னா ஆளுக்கு ஒரு பழங்குடு அப்படின்னு. அடுத்து இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது என்னது? சினையாகு பெயர் எனப்படும். அடுத்து இதோட பாட்டாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய வீடியோவை லென்த்தியாக போகிறோம்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்ல பாடத்தில். பண்பாகு பெயர்னா என்னது? இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போன்னே. முடியலன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் போடுறேன். நாளைக்கு பார்ட் 5 வீடியோ நாளைக்கு வரும். பண்பாகு பெயர் என்னது? இனிப்பு தின்றான். இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் என்னது? பண்பை உடைய தின்பண்டத்தை குறிக்குது. அதனால் இனிப்பு அப்படிங்கிற பண்பு பெயர் இனிப்பு சுவையுடையது. பண்பை குறிக்கிறதுனால தின்பண்டத்தை குறிக்கிறதுனால இது பண்பாகு பெயர் ஆயிற்று. அந்த பொருளோட தன்மையை குறிக்கிறதுனால அது பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர்னா என்ன? பொங்கல் உண்டான். இத்தொடரில் பொங்கல்ங்கிறது பொங்குதல் எனும் தொழிற்பெயர் இருக்குது அதில். அப்போ அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர் ஆகும். நம்ம பொங்கல் வைக்கிறோம்ல, அது ஒரு தொழிற்பெயர், அது ஒரு தொழிலை குறிக்குது. அந்த தொழிலால் உருவான நம்ம சமைச்சாதானே பொங்கல் விட்டாதானே வரும். அந்த தொழிலால் உருவான உணவினை குறித்தால் அது என்னது? தொழிலாகு பெயர் ஆகும். இரட்டை கிளவினா என்னது? தங்கை விறுவிறுவன நடந்து சென்று தங்கை விறுவிறுவன நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவன சிரித்தபடியே மளமளவன கொய்ய தொடங்கினாள். இதை கவனித்து பாருங்க. விறுவிறுவன தங்கை என்ன செஞ்சிருக்கா? விறுவிறுவன நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவன சிரித்தபடியே எங்கே இருக்குது? எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணளவு தெரியும்.
கலகலவன சிரித்தபடியே சிறிது மளமளவன என்ன பண்ணியிருக்கா, கொய்ய தொடங்கினாள். இதில் தொடரில் உள்ள விறுவிறு, கலகல, மளமள இந்த சொற்களை கவனித்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் வந்து இரண்டாக இணைஞ்சு வந்திருக்கு. அவற்றை பிரித்து பார்த்தோம்னா பொருள் தராது. இரட்டையாக இணைந்து வந்து பார்த்தால், பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. அந்த ஜீன்ஸ் படத்தில் உள்ள பாட்டு வரும்ல, அது இரட்டை கிளவியில் தான் வரும். தக்க தக்க தக்கு ஜிம், தக்க தக்கு தக்கு ஜிம். அது திரும்ப திரும்ப வருதா? அப்போ விறு விறு, கலகல, மழை மழை ஆகிய சொற்களை கவனித்து பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றிலும் ஒரு அசை சொற்கள் ரெட்டையாக இணைஞ்சு வந்திருக்கு. அப்படி பிரித்து பார்த்தோம்னா அது பொருள் தராது. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனியாக பொருள் தராத சொற்களை என்ன சொல்லுவோம்? இரட்டை கிளவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுக்கு தொடர்னா என்னதுங்கிறது இதிலேருந்து நம்ம அடுத்த பார்ட் 5 வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்டு இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கல்விச்சிறகுகள் சேனலோட இணைஞ்சிருங்க. எப்போதுமே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி போடுறேன், சரிங்களா? டெய்லியுமே உங்களுக்கு வீடியோஸ் 5 நாளுமே வந்துடும். சனி ஞாயிறில் உங்களுக்கு லைவ் கிளாஸு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சரியா? உங்களோட ஆதரவு எப்போதும் நம்ம சேனலுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.